ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டினுடைய ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் எப்படி கையாள போகின்றார்கள், அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றதா இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகின்றதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த 2024ஆம் ஆண்டு நிறைய ஒரு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும், அதாவது உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையானது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். சின்ன தொந்தரவு கூட உங்களால் தாங்க முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகளானது இந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் பணப்பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா மாறப்போகுதா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு உத்வேகங்களானது உருவாகி உயர்வான செயல்களை பார்த்தீங்கன்னா செய்வார்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள். அதேபோல் நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எடுத்த முடிவில் இருந்து சிறிது கூட பார்த்தீங்கன்னா இறங்கி வர மாட்டீர்கள். இந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். மொத்த சகோதரர்களினுடைய வழி சார்ந்த உறவினர்களால் அனுகூலமான பலன்களானது உருவாகுங்க. இதனால் மன மகிழ்ச்சி கொள்ளும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயரையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளினுடைய உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கு ஏற்ப மாறுதல் செய்வீர்கள். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப நடந்து கொண்டு நற்பெயரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவார்கள். இந்த ஆண்டில் உத்தியோகஸ்தர்களிடம் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது குறையுங்க. உங்களுடைய செயல்களில் கனிவான தன்மையானது நிறைந்து இருக்கும். இதனால நற்பெயரையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலிடத்தின் மூலமாகவே எதிர்பாராத உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகங்கள் தரக்கூடியதாக காணப்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உண்டு. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த வருஷத்துல உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலையானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளானது வரும். பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் ஆறுதலை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளானது ஏற்படலாம். வெளியூர் பயணங்களானது மனதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுக்கும். பெரியோர்களினுடைய உதவியும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களானது உண்டாகலாம். பழைய பாக்கிகளானது வசூலாவது மன திருப்தியை கொடுக்கும். தொழிலாளர்கள் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனையை எழுப்பலாம். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகளானது கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகளானது இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் பாடுபடுவீர்கள். காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. மாணவர்களுக்குமே கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்கும். அதேபோல் திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை கொடுக்குங்க.
கலைத்துறையினருக்கு முன்பு கிடைத்ததை விட இப்பொழுது அதிக பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபங்களானது அதிகமாகுங்க. உங்களுடைய வெளியூர் பயணங்களானது திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இந்த வருஷத்துல உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்குங்க. செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடானது உங்களுக்கு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனங்கள் தேவை. மேலிடத்தின் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசங்களானது அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான ஒரு நிலைகளானது மாறுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். கவனங்கள் தேவை. உங்களுடைய கடன் விவகாரங்களிலுமே பெரியோர்களினுடைய அறிவுரைகள் முக்கிய மாற்றங்களை உண்டாக்கும். நண்பர்களினுடைய ஆதரவு மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. புதிய வாய்ப்புகள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் தீரும். எதிர்காலம் குறித்த முதலீடுகளில் முன்னேற்ற வாய்ப்புகளானது கிடைக்குங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து மாறுவார்கள். மறைமுக திறமைகளானது வெளிப்பட்டு புதிய அதிகாரிகளிடம் மதிப்புகளானது கிடைக்கும். தாமதமாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. வீடு மனைகள் வாங்கவும் அதனை அழகுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகளானது உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக நற்பலன்கள் தர உள்ளதுனால அவரது பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உள்ளது. குடும்ப ஒற்றுமையானது மேன்மை அடையும். தந்தை வழி உறவினர்கள் தகுந்த உதவிகள் தருவார்கள். குலதெய்வ அருள் தகுந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியை காட்டு. புகைப்பிடிப்பது மது போன்ற பழக்கங்களை விட்டுவிடுவது நல்லது. குடும்ப அங்கத்தினர் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு தருவார்கள். ஓய்வுக்கு கூட நேரங்கள் இன்றி உழைப்பே பிரதானமாக செயல்படுவீர்கள். பண பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது குறையும். உங்களுடைய செயல்களில் கனிவான தன்மை நிறைந்து இருக்குங்க. இதனால நற்பெயரையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலிடத்தின் மூலமாக எதிர்பாராத உதவிகளானது கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய எண்ணத்திற்கும் செயல்களுக்கும் புதிய உத்வேகங்களானது கொடுக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உண்டுங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர். முடங்கிய செயல்களை மீண்டும் செய்ய முனைவீர்கள். முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். அயல்நாடு சம்பந்தமான செயல்களிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஷேர் வகைகளின் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் காணலாம். அதேபோல் நிலுவையில் இருந்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகளானது நீங்கி நிம்மதியான வாழ்க்கையும் உண்டாகும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு தகுந்த லாபங்களானது கிடைக்கும். தங்கும் விடுதிகள், சுற்றுலா பஸ்கள், சுற்றுலா கைடுகள் அதேபோல் ஆகிய தொழில் செய்பவர்கள் சிறப்பான வளர்ச்சியை காண்பார்கள். தொழிலை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதி உதவிகளை வங்கிகளில் இருந்து நீங்கள் தாராளமாகவே இப்பொழுது பெறுவீர்கள். விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீர். உணவுப் பொருள் உற்பத்தி செய்பவர்கள் புதிய ஆர்டர்கள் பெற்று தொழில் வளர்ச்சியை இப்பொழுது காணலாம். நவரத்தின கற்கள், தங்கம், வெள்ளி விற்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னான காலங்கள் இது. மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகளை நடத்துபவர்கள் வசதிகளை ஏற்படுத்தி கூடுதல் வருமானத்தை வந்து பெறுவார்கள். விவசாய பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவார்கள். கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் சனியினுடைய அருளால வளம் பெறுவார்கள். தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களை அடைப்பீர்கள். உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கடந்த ஆண்டில் இருந்து வந்த பொருளாதார தடங்கல்களானது விலகும். செழிப்பான பணப்பழக்கங்களானது ஏற்படுங்க. அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய பணிகளில் திறமையான நிர்வாகங்களை செய்து உயர் அதிகாரிகளிடம் நற்பெயரையும் பதவி உயர்வுகளையும் பெறுவார்கள். இனிமையாக பேசுதலும் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டுங்க. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிப்பதில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீர். மேலுமே இந்த ஆண்டு சாதகமான முன்னேற்றங்களானது ஏற்பட போவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றங்களானது உண்டு. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்களானது தீருங்க. கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேருங்க. புதிய இட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. பொதுவான விஷயங்களில் தடையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிப்பார்கள்.
அதேபோல் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினையே உங்களுக்கு தேடி கொடுக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.